சரி, எவ்வளவு நேரம் அத பத்தி யோசிச்சுட்டே இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன்னே ஒண்ணும் புரியல. அவன் மனசுல இருக்கத அப்படியே சொல்லிட்டான். ஆனா நான் எப்படி சொல்லது? சரி, இத அப்படியே விட்டுறலாம். நம்மளும் ஒரு வருஷம் எங்கேயாவது வேலை பார்க்கலாம். நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, அத போய் அட்டெண்ட் பண்ணி பாப்போம். சந்தியா, ஐயோ லட்சுமி அத்தை. எதே வாங்க தே. என்ன மக்கா மூஞ்சி எல்லாம் வாடி சோகமா இருக்க மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல தே, சின்ன பொண்ணு அத்தை கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம்ல, அதான் தூக்கமா வருவா, அதான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். தூக்கம் வந்து படுத்து உறங்கு மக்கா. அம்மா இன்னும் ஹோட்டல்ல இருந்து வரலையோ? ஆமா வரல. அப்படியே அம்மா வந்துருப்பாவன்னு நினைச்சேன். அவி வர ஒரு 5 மணி ஆயிருதே. ஓ சரி மக்கா, உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி பத்துக்க. லைனே போக மாட்டேங்குது. வேற ஏதாவது நம்பர் இருக்குவா? லைன் போகலையா? அவங்க கிட்ட 2 சிம் உண்டு. உங்க ஃபோன் எடுங்க பாப்போம். இந்த பாரு மக்கா, பாலமுருகன் பதிச்சு போட்டுருக்கேன். தாங்கতে எந்த நம்பர்னு பாக்கேன். இந்த பாரு. இது பிஎஸ்என்எல் நம்பர். ஃபோன் அடிச்சு பாரு போவானே. சரி தே. இல்லையே போவல. கீங்கீன்னு அடிச்சிட்டு நின்றுவே. சரி இன்னொரு நம்பர் இருக்கு, போட்டு பார்க்கட்டா? போட்டுதான் மக்கா. பாலமுருகன் 2ன்னு சொல்லி பதிச்சு தந்துரு. அத்தைக்கு அதெல்லாம் பதிக்க தெரியாது பத்துக்க. பூமாரி வீட்ல இருந்தா பதிஞ்சு தருவா. அவ படிக்க போயிட்டா பத்துக்க. அப்படியா? சரி என்ன போட்டு தரேன். இதுல ரிங்கு போகுது. கொண்டமக பேசி என்னங்கதே. லைன் போயிட்டு தான மக்கா இருக்குது? ஆமா ஆமா. சரி. ஹலோ, என்னோட லட்சுமி பேசியே. தெரியும் லட்சுமி, சொல்லு. என்ன நம்ம முத்துக்கு ஒரு வீடு கட்டணும். 5 சென்ட்ல ஒரு இடத்தை வாங்கிட்டு அதுல வீட வச்சிருமானே. நீங்களே இடத்தையும் வாங்கி வீடையும் கட்டி கொடுத்துருங்கனே. கடைசி எவ்வளவுன்னு சொல்லுங்க, நாங்க டோட்டலா கொடுத்துறியோம். சேல்ஸ் பில்டிங் வேலை தான பாக்குறீங்க? ஆமா லட்சுமி, கையில இருந்த ரூபா எல்லாத்தையும் போட்டுதான் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு வீடு விக்கணும் பத்துக்க 50 லட்சம். அந்த வீடு வித்துட்டுனா அந்த ரூபா கையில வந்தா உனக்கு இடத்த வாங்கிடுவேன். இப்போதைக்கு எனக்கு ஒன்னும் வழி இல்லையம்மா. உனக்கு நிலம் பாக்குது எந்த இடத்துல பார்த்தா நல்லா இருக்கும்? நம்ம ஊருக்குள்ளேயே இல்ல வெளியா? என்ன முடிஞ்ச அளவு நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லையா பக்கத்து ஊர்லயோ இந்த போற வழியில நிறைய லேண்ட் பிரிட்ஜ் போட்டுருக்காங்க தெரியுமா? அதுலயே பார்த்தாலும் பரவாயில்லதான். அப்படியேம்மா, சரி நான் அன்னைக்கு விசாரிக்கேன்னு. 1 மாசம் ஆகும் பத்துக்கு அந்த வீடு வித்து முடியதுக்கு. வேலையெல்லாம் முடிச்சு ரெடியா வச்சிருக்கு. வாங்கறதுக்கு ஆல்ப பாத்துட்டு போறவ. சீக்கிரத்துல வித்துறோம். வித்த உடனே அந்த ரூபா வந்த உடனே உனக்கு கட்டி தந்துறியே. நீ மாதிரி லோன் போடுதியோ என்ன பண்றியோ அதை பாத்துக்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சீக்கிரமா முடிச்சு தரணும் பத்துடுங்க. ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள முடிச்சிடலாமா? கையில பணம் இருந்துச்சுன்னா கடன் வேலையை முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 10 அல்வா கூட விட்டு முடிச்சிருவேங்க படக்குன்னு. அதுல ஒண்ணு பிரச்சனை இல்ல லட்சுமியா. இப்போ ரூபா கையில இல்ல, அதான் பிரச்சனையே. இப்போதைக்கு ஒரு 25 லட்சம் எடுக்கலாம். நகையெல்லாம் கொஞ்சம் அடகு வச்சா. அவனும் கொஞ்சம் பேங்க்ல சேர்த்து எடுத்து போட்டுருக்காமே. இடம் உடனே வாங்கிடுவோம். இடம் வாங்குறதுக்காக நீங்க கொஞ்சம் பாருங்க. நாளைக்கே நீங்க பாத்துச்சனால நம்ம போய் முடிச்சிட்டு வந்துடலாம். அப்படியேம்மா, அப்ப கையில இருக்கும்னா பரவாயில்லதான். 25-30 லட்சத்துக்குள்ள இடம் வாங்கிடலாம். நான் அப்ப இன்னையில இருந்து விசாரிக்கேன்னு தெரிஞ்ச தரவுக்காரன்கிட்ட எல்லாம் பேசியேன். சரிண்ணே, அத சொல்லறதுக்கு என் நம்பர்ல இருந்து நேத்துல இருந்தே போன் அடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு போனே வர மாட்டேங்குது. அத இப்ப வீட்டுக்கு வந்து சந்தியா தான் இந்த நம்பரை கொடுத்தா. இத பதிச்சு வச்சிருக்கீங்க. கடைசில 41 முடிவுல அந்த நம்பருக்கு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அது என்னாச்சு தெரியலையே. ஏதோ சிக்னல் இல்லாம இருக்குமோ? பிஎஸ்என்எல் பத்துக்காது. இது ஏர்டெல். இதுல போன் பண்ணு, எப்பவும் வரோம். சரிண்ணே, அந்த சிம்மையும் பார்த்து எடுத்து வச்சிடுங்க. அதுல யாராவது போன் அடிச்சா வரணும்ல. மரி கட்டடா ஏதாவது கேட்கிறதுக்கு போன் அடிப்பாவ. என்னைய மரி பேச முடியாம ஆயிரக்கூடாது. சரி லட்சுமி, பாத்துக்கிட்டே வச்சிரட்டா? வச்சிரேன் சார். சொல்லு. இன்னும் இந்த கம்பியை கொண்டு வந்து இறக்கல சார். இந்த மேஸ்திரிட்ட கொஞ்சம் போன் அடிச்சு சொல்லுங்களா. நாங்க அடிச்சா எடுக்கவே மாட்டக்காரு. இவர் ஏன் இப்படி செய்யாரு? ஒழுங்கு ஆள் விலையும் விடது கிடையாது. ஏதாவது கேட்டாலும் வாங்கி போடுறது கிடையாது. நேத்து ராத்திரி பேசனே சரின்னா காலையில எதுவும் போன் அடிச்சானா? இல்ல அடிக்கல. நாங்களாதான் வேலைக்கு வந்தோம். அப்படியா? காலையில இருந்து நானும் கூப்பிட்டு இருக்கேன், எடுக்கதும் கிடையாது. நான் பேசிக்கிட்டேன். போய் வேலையை பாருங்க. சரி சார். சப்பா, அது இதுன்னு போட்டு மண்டையே உருளுது. சின்ன பொண்ணு விட்டுட்டு உடனே போயிட்டாலோ? ஆமா, அவங்களுக்கும் டயர்டா இருக்குன்னு போயிட்டாங்க. பாத்திரம் வேற மத்தியானம் போடணுமா, அதான் போடணும்னு கிளம்பிட்டாவ. ஓ சரி மக்களே, எனக்கும் வேலை கிடக்குது. நீ இருந்துருவியா ஒத்தையில? இல்லனா அத்தை கூட வாரியா? இல்ல பரவாயில்ல தே, நான் படுத்துக்கிட்டே. இங்க பக்கத்துல உமாத்தா வசந்தி இதெல்லாம் இருக்கதானே செய்யவ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கேன். சரிம்மா, பாத்துக்கப்போ. சரி தே, போயிட்டாரே, கதவை பூட்டிக்க. சரி. யார்ட்டையாவது பேசினா அவன் ஞாபகம் இல்லாம இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்த உடனே ஒரு மாதிரி அவன் ஞாபகமா வருது. சாப்பிட்டானா என்னதோ தெரியல. போன் பண்ணி கேட்டு பாப்போமா? ஹலோ. சொல்லுமா.
வீட்டுக்கு போயிட்டியா? அப்பமே வீட்டுக்கு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா படுத்திருக்கேன். நீ சும்மா சொல்றியா இல்ல உண்மைக்கு சாப்பிட்டியா? உண்மையாவே சாப்பிட்டேமா. சும்மா எல்லாம் சொல்லல. வீட்ல யாரும் இல்லையா? போன்லாம் அடிச்சிருக்கா? ஆமா இல்ல. தங்கச்சி காலேஜ் போயிருக்கா, அம்மா ஹோட்டல் போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அதான் உன்னையதான் நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு நடந்தது, இனி எப்படி எப்படி ஆக போகுது எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது. நான் தான் உன்னை எதுவும் திங்க் பண்ணாதன்னு தானே சொன்னேன். எனக்கு இதெல்லாம் இப்படி சொல்லணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்தியா? அழகான டைமா அமைஞ்சிட்டு வெளியே நான் இப்படி உன் கைய பிடிச்சு நிக்க முடியுமா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீயே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கா. வெளியெல்லாம் பார்த்தா அந்த பிள்ளைக்கே விருப்பம் இல்லாம இவன் இப்படி கைய பிடிச்சிட்டு நிக்கான்னு தானே நினைப்பாங்க. ஆமா, விருப்பம் இல்லாம அப்படி ஒண்ணும் மூஞ்ச வைக்கல. ஷாக்ல தான் நின்னேன். திடீர்னு அப்படி சொல்லிட்டியா? திடீர்னுலாம் ஒண்ணு சொல்லல. 2 வருஷமா எப்பண்டா இதை சொல்லலான்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு மெசேஜ்ல சொன்னேன், ஆனாலும் நேர்ல சொல்ற மாதிரி வராதுல, அதான் அதுவும் சொல்லியாச்சு. நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃப்ரீ ஆயிட்டா. இப்போ எனக்கு தான் அவ்வளவு பிரஷரா இருக்குது. இனி நான் தானே பார்க்கணும். என்னது பார்க்கணும்? ஒண்ணு இல்ல போ. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. ஆமா, ஃளைட்ல போறதுக்கு பாஸ்போர்ட், வீசா எல்லாமே ரெடி பண்ணியாச்சா? ப்ராசஸ் போயிட்டு இருக்குமா. எல்லாமே 1 மந்த்க்குள்ள கிடைச்சிரும். எப்ப போறதா இருந்தாலும் 1 வீக் முன்னாடி என்கிட்ட சொல்லிரு. ஒரு நாள் மீட் பண்ணலானே. எப்படி மீட் பண்ண? இப்பதான் மேடம்க்கு காலேஜும் கிடையாது. வீட்ல என்ன சொல்லிட்டு வருவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ சொல்லு, அது மட்டும் போதும். சரிமா சொல்லின. சரி சரி, நான் இப்ப போன் வச்சிரட்டா? யாண்டே வீட்ல யாருமே இல்லன்னு சொல்லியா? கொஞ்ச நேரம் பேச வேண்டியதானே? உடனே வைக்கேங்கா. என்கிட்ட பேசவே உனக்கு விருப்பம் இல்லையாட்டு இருக்குவ? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லடே. வேற என்ன பேச? அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சரி டே பை, பாத்துக்கலாம் டே. ஓவரா போவாதன்னு வந்தல. நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு தெரியுமா? எங்க? யாரு? எந்த கம்பெனில இருந்து? நானும் வரட்டா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண. அதான் நீங்க அமெரிக்கால போய் வேலை பார்க்க போறீங்க. இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இது சென்னையில வர்க் பண்றதுக்கான இன்டர்வியூ. நீ வந்து வேஸ்ட் தானடே. சும்மா அப்படி உன்னை பாத்துட்டு போவோம்ல. எங்கன்னு மட்டும் சொல்லு. நாகர்கோவில்ல தான். HCL டெக் இருக்குல, அந்த ஆபீஸ்ல தான் வச்சு இன்டர்வியூ நடக்குது. என்ன ஜாப்காக இன்டர்வியூ நடக்குது? 2-3 ஜாப்காக நடக்குது. எம்பெடெட், அப்புறம் VLSI டிசைன் இன்ஜினியர், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் 3க்கு நடக்குது. எனக்கு VLSI டிசைன்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதனால அதல ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். கொஞ்சம் क्वेश्चंसலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் கேட்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோ. அப்படிங்களா மேடம்? பிரேயர் தானே பண்ணிக்கிறேன். நேர்ல வாரேன்னு நாளைக்கு வந்து உன்னை பிளஸ் பண்ணிட்டு போறேன். இப்படி ஆகாஷ் விளையாடாத ஆகாஷ். அப்படியெல்லாம் ஒண்ணும் நீ வர வேண்டாம். நீ வந்தனா நான் படிச்சு வச்சிருக்க क्वेश्चंस எனக்கு மறந்து போயிடும். அப்புறம் இன்டர்வியூல செலக்ட் ஆக முடியாது. ப்ளீஸ். 2 ரவுண்ட் ரைட்டிங் வைப்பாங்களா, லாஸ்ட் ரவுண்ட் நேர்ல இன்டர்வியூ. நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். ப்ளீஸ். சரிம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு நடக்காத. நான் வரல. எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு அங்க வர சொல்லிருக்காங்க. பத்துக்க 12 மணி போல எல்லாம் முடிஞ்சிருன்னு சொல்லிருக்காங்க. 10 to 12. சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாமா. ரொம்ப பதட்டப்படாத. கண்டிப்பா உனக்கு ஜாப் கிடைக்கும்னு. ஆமா, எங்க கிடைக்க போகுது? ஒரு டவுட்ல தான் போறேன் பத்துக்க. இதுக்கு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும்ல, அதுல 2 இதுல அட்டெண்ட் பண்ணேன். ஆப்டிட்யூட் டெஸ்ட்ல எல்லாம் ஓகே, டெக்னிக்கல் ரவுண்ட்லயும் பாஸ் பண்ணியாச்சு. கடைசில HR ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணாங்களா, அதுல கொஞ்சம் திக்கிட்டு பத்துக்க. அவங்க क्वेश्चन கேட்கும்போது எனக்கு அப்படியே நேருக்கு நேர் பார்த்து சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எழுதுறதுனா அழகா எழுதிடுவேன். அந்த ஒரு ரீசனால 2 இதுலயும் ஆஃபர் லெட்டர் கிடைக்காம போயிட்டு பத்துக்க. HR ரவுண்ட்ல தான் போய்தானியா? நாளை இன்னும் ஒரு இன்டர்வியூ வர அட்டெண்ட் பண்ணல. ஏதோ எங்க அம்மாக்கு அங்கெல்லாம் தெரியறதுனால அவங்க மூலமா போறேன். இன்டர்வியூ எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்ச ஆப்டிடியூட்லயே நான் போனேன். நீ இவ்வளவு தூரம் போனதே பெரிய விஷயம் தான். HR ரவுண்ட் போக முன்னாடி நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு எந்த பதட்டமும் இல்லாம உள்ள போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. அவங்கள பார்த்துலாம் பயப்படாத. வேலை வேணும், அதை பத்தி யோசி சந்தியா. வேலை இருந்தாதான் 1 வருஷம் 2 வருஷமாவது கொஞ்சம் ஓட்ட முடியும். அதுக்கு பிறகு உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கணும், எனக்கு கரெக்டா இருக்கும். பயங்கரமான அட்வைஸா இருக்கு. யார வந்து பொண்ணு கேட்க போறீங்க சார்? உங்களதான் மேடம். எப்படி வந்து கேட்கும்போது ஓகே சொல்வீங்களா? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்பாவல்ல, அப்ப என்ன சொல்வீங்க? சேச்சா, எனக்கெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிருவேன்பா. எனக்கு பிடிக்கலமா, இந்த மாப்பிள்ளை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிருவேன். அப்படியா? சரி நீ வை. டேய், என்ன ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல, நீ வையின்னு சொன்னோம்ல, வை. டேய், சும்மா சொன்னேன்டா. அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? மொத ஆளா இழுச்சிட்டு வந்து நிக்கிறது நானா தான் இருக்கும். அப்படி 2 வீட்லயும் சம்மதம் சொல்லி மேரேஜ்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் நடக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்டா. பாப்போம் நம்மளுக்கு எப்படி நடக்குதோ. இப்படி பேசினா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அது இல்லாம என்னைய பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாளாம்ல, சொல்லிதான் பாரு இருக்கு உனக்கு. சொல்ல மாட்டேன். வச்சிரட்டா? சரிம்மா, பாய். பாப்போன்னு. பாய். கூட்டிட்டு வர சொன்னோம்லாடி. நான் சொன்னேன் பெரியம்மா, அது கேட்கவே மாட்டேக்காவ. போனே பார்த்துட்டு அப்படியே இருந்தாவ. தம்பி என்ன செய்யா? அவன் உறங்க இன்னும் முழிக்கல. இப்படி 5:30 வரை கடந்து உறங்குனா இனி ராத்திரி என்ன நீதியும் உறங்க
இதுக்கும் அதுக்கும்லாம் ஒண்ணும் சம்பந்தம் கிடையாதுமா. அம்மா மாதிரி எப்ப ஆனா